ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள மசூதிகளில் தொழுகை முடித்து வரும் இஸ்லாமியர்களிடம் அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் பாலு மற்றும் அதிமுக வேட்பாளர் விஜயன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருள், விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழகத்தில் நெருங்கி வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அரக்கோணம் நாடாளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு மற்றும் அவருக்கு ஆதரவாக பாமக மாவட்ட செயலர் சரவணன், கட்சி தொண்டர்கள் அனைவரும் காமராஜர் வீதியில் அமைந்துள்ள நவாப் ஜாமித் மசூதி மற்றும் பஜார் மசூதி ஆகிய பள்ளிவாசலின் முன்பாக நின்று தொழுகை முடித்து வரும் இஸ்லாமிய சகோதரர்களிடம் பாமக சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் சிறுபான்மை மக்களான உங்களுக்கு பல்வேறு தேவைகளை நாடாளுமன்றத்தில் பேசி நிறைவேற்றி தருவதாக கூறி துண்டு பிரசுரை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இஸ்லாமியர்கள் அணியும் தொப்பியை அணிந்து அந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதே போன்று அதிமுக அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் AL விஜயனும் அவருக்கு ஆதரவாக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் ஆகியோர் இணைந்து அங்கு தொழுகை முடித்து வரும் பல்வேறு இஸ்லாமிய சகோதரரிடம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள், உங்களுடைய சிறுபான்மை தேவைகளை அதிமுக எப்படி நிறைவேற்றப்பட்டதோ அதே போன்று எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியில் நிறைவேற்றி தருவதாக கூறி துண்டு பிரசுரங்களை வழங்கி இஸ்லாமியர்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். இந்த இரண்டு வேட்பாளர்கள் இஸ்லாமிய சகோதரரிடம் வாக்கு சேகரித்த சம்பவம் அவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை காணப்பட்டது. மேலும் இது குறித்து பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு பேசி விவரங்களுக்கு நன்றி அருள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.